இந்த இதுல வாழ முடியும். இந்த உலகத்துல பரிணாம வளர்ச்சி அப்படிதானே வந்திருக்குது. இந்த ஒவ்வொரு கால சூழ்நிலையில எப்படி அடாப்ட் பண்ணி எப்படி நம்ம இந்த சூழலுக்கு ஏற்றவாறு மாத்திக்கிறோமோ அந்த ஜீவராசிகள் மட்டுமே பொழைச்சிட்டு வந்துட்டு இருக்குது. நிறைய ஜீவராசிகள் மறைஞ்சிருச்சுன்னு சொல்றோம் இல்லையா, டைனாசர் மாதிரி ஜீவராசிகள் மறைஞ்சிருச்சு. எப்படி? அதுதான் பரிணாம வளர்ச்சி. யாரு தன்னை மாத்திக்கிட்டு சூழலுக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டு அதுக்கு ஏத்தபடி இயற்கைக்கு ஏத்தபடி அடாப்ட் பண்றாங்களோ அவங்க மட்டும் தான் சர்வைவ் ஆக முடியும். சோ அதனால காலம் ரொம்ப வேகமா போகுது. அறிவியல் வளர்ச்சி அதை விட ரொம்ப வேகமா போயிட்டு இருக்குது. அதனால நீங்க கால சூழலுக்கு ஏற்ப வாழணும்னா உங்களோட அறிவை விசாலப்படுத்தலைன்னா கண்டிப்பாக முடியாது. சோ கல்வின்றது நம்மளுடைய அடிப்படை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அடுத்தபடியா கல்வி முடிச்சுட்டு உயர்கல்விக்கு நம்மளுடைய மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அரசு கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வின்றது அடிப்படை உரிமை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். சோ அந்த அடிப்படை உரிமையை கொடுக்கறதுக்காக நம்ம நம்ம மாநிலத்துல இலவச கல்வி நம்மளுடைய முதுநிலை படிப்பு வரைக்கும் கொடுத்துருக்கிறோம். உயர்கல்விக்கும் நம்ம அதை கொடுத்தாச்சு. சரி, அதுவும் கொடுத்துட்டோம். அப்பவும் ஏன் பிள்ளைங்க வரல அப்படின்னு பார்த்தா, ஏன் படிக்க முடியலன்னா பல்வேறு சமூக பிரச்சனைகள் இருக்கு, குடும்ப சூழல் பிரச்சனைகள் இருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் இருக்கக்கூடிய சூழல் வேற வேற மாதிரி, ஒவ்வொரு குழந்தைக்கும் இருக்கக்கூடிய சவால்கள் வேற வேற மாதிரி இருக்கு. அந்த அனைத்து சவால்களையும் மீறி அவங்களுடைய கல்வியை தொடரணும்னா என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுக்க முடியும்னு அரசு யோசிச்சு ரொம்ப மெட்டிகுலஸா ரொம்ப சிந்திச்சு ஒவ்வொரு திட்டங்களையும் அரசு செலவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய பள்ளி கல்வி மற்றும் கல்லூரி கல்வியை ஊக்குவிக்கிறதுக்கு. கல்லூரி கல்வி பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே அதிகமான என்ரோல்மெண்ட் இருக்கிற மாநிலம் அது நம்மளுடைய தமிழகம் தான். அதனால இந்தியாவிலேயே நம்ம தான் உயர்கல்வியில அதிகமான என்ரோல்மெண்ட் ரேஷியோ வச்சிருக்கிறோம். நம்மளுடைய நாட்டு அளவுல உள்ள இது 34% தான் போறாங்க. ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 52% உயர்கல்விக்கு போறோம். பட் நம்மளுடைய அரசோட இலக்கு 100% எல்லாரும் போகணும். முன்னாடி பள்ளி படிப்பு முடிச்சாலே வேலை கிடைச்சிடும், வேலைக்கு போகலாம், படிக்கலாம். அவரு தான் 10ஆம் கிளாஸ் படிச்சவரு தான் அந்த காலத்துல பெரிய வாத்தியார் ஒவ்வொரு கிராமங்களிலும். இப்ப அப்படி கிடையாது. 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்ன்றது ஒரு அடிப்படை கல்வி. அப்ப நம்ம அதுக்கு மேல 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 ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டே போகணும். எந்த துறையும் தாழ்மையான ஒரு துறை கிடையாது. குழந்தைகள் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வரும். ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுடைய ஆர்வம் அதிகமாக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கலாம், ஒரு சப்ஜெக்ட். ஒருத்தருக்கு அறிவியல் பிடிக்கலாம், ஒருத்தருக்கு கணிதம் பிடிக்கலாம், ஒருத்தருக்கு மொழி ரொம்ப பிடிச்சிருக்கலாம், ஆங்கிலம் பிடிச்சிருக்கலாம், தமிழ் பிடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆர்வம் இருக்கும். எல்லா துறையும் சமமான துறையே. எப்ப அது சமம் நம்ம நிரூபிக்க முடியும் அப்படின்னா, அந்த துறையில நான் தான் பெஸ்ட், என்னை விட சிறந்தவர் இந்த துறையில இல்லை அப்படின்னு ஒரு பேர் நீங்க எடுக்கும்போது அந்த துறை சிறந்த துறை ஆயிடும். சோ இங்க வெற்றியாளர்கள் மட்டுமே கொண்டாடப்படுவார்கள். சோ வெற்றியாளர் ஆகணும்னா உங்களுடைய கடுமையான முயற்சி தேவை, கடின உழைப்பு முதல்ல தேவை. அடுத்து எத்தனை தடவை தோற்றாலும் நான் திரும்ப திரும்ப போராடுவேன், முயற்சிப்பேன். கண்டிப்பா முயற்சி திருவினையாகும். முயன்ற எந்த மனிதனும் தோற்றதாக சரித்திரமே கிடையாது. ஆனா தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி. தோல்வியில தயவு செஞ்சு துவளாதீங்க. இப்ப உள்ள காலகட்டத்துல நிறைய சவால்கள் இருக்கு. அதனால தோல்விகள் வரும் நம்மளுடைய வாழ்க்கையில. தோல்விகளை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோங்க. இப்போ உள்ள பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் வீட்டுல ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ, 2 குழந்தைக்கு மேல இருக்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம். 3/4வாசி வீட்டுல ஒரு குழந்தை தான் இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு என்னன்னா எல்லாமே கேட்கறதுக்கு முன்னாடியே கிடைச்சிருக்கு. சோ பிள்ளைங்களோட எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னா, ரொம்ப சுலபமா எனக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நம்மளோட எதிர்பார்ப்பு ஆயிடுச்சு. அப்படி இல்ல. நீங்க உலகம்ன்ற அந்த பெரிய கடலுக்குள்ள போராடும். உங்க வீட்டுல உங்களுக்கு எல்லாம் கிடைக்குமாக இருக்கும். ஆனா சமூகத்துக்குன்னு வரும்போது நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரோடய நீங்க போட்டி போடணும். நீங்க எல்லாரோட சிறந்தவர்னு உங்களுடைய திறமையால நீங்க நிரூபிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கு. அதனால கடின உழைப்பு ரொம்ப 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 முக்கியம். பள்ளி படிப்புக்கும் சரி, கல்லூரி படிப்புக்கும் சரி தமிழகத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா எல்லாமே நமக்கு கட்டணமில்லா கல்வி கொடுத்துட்டோம். அது போக பஸ் பாஸ், ஃப்ரீ பஸ் பாஸ் போயிட்டு வரதுக்கு நம்ம கொடுக்குறோம். நம்மளோட 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சைக்கிள் கொடுக்குறோம். சோ நீங்க ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் போறீங்க, ஸ்கூல் டைமிங்ல தான் பஸ் இருக்கு அப்படின்னா பிற ஸ்பெஷல் கிளாஸ்ல நீங்க போயிட்டு வர்றதுக்காக தான் உங்களுக்கு இலவச மிதிவண்டி கொடுக்குறோம். எல்லா ஸ்டேஜ்லயும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ புதுசா நமக்கு கல்லூரி படிப்பு பெண்கள் பண்ணணும்னு சொல்லி போன வருஷம் நமக்கு புதுமை பெண் ஒரு திட்டம் கொடுத்து
மாதம் 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்து தயவு செஞ்சு குழந்தைகளை படிக்க வாங்கன்னு சொல்றோம். இதை விட ஒரு அரசு என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம். இப்ப பெண் குழந்தைகளுக்கு மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்க, ஆண்களுக்கு கொடுக்கலையா அப்படின்னு ஆண் குழந்தைகள் கேட்ட உடனே சென்ற வாரம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து தமிழ் புதல்வன் ஒரு திட்டம் திரும்ப அதே மாதிரி புதுமை பெண்ல எப்படி 1000 ரூபாய் மாசம் பெண் குழந்தைங்களுக்கு காலேஜ் படிச்சா கொடுக்கறோமோ அதே மாதிரி ஆண் குழந்தைங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டோம். சோ கல்வி கற்கிறதுக்கு உங்களுக்கு எந்த வகையிலும் சிரமமே இல்லாம ஒரு எளிய சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது. தயவு செய்து எந்த குடும்ப சூழல் இருந்தாலும் அதை மீறி படிச்சிருங்க. கல்வி மட்டுமே அழியாத செல்வம், உங்ககிட்ட இருந்து திருட முடியாத செல்வம். இது உங்களுக்கு நீங்க ஸ்கூல்ல எல்லாருமே திருக்குறள் படிச்சிருப்பீங்க, திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. சோ கல்வியோட முக்கியத்துவம் அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். மனிதனா வாழணும்னா கல்வி முக்கியம். அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது அடிப்படையான தேவைகள்ல ஒன்றாயிடுச்சு. இப்ப கல்வி முன்னாடி அடிப்படை தேவைன்றது உணவு, இருப்பிடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப நமக்கு வந்து கல்வின்றது அடிப்படை இந்த பூமியில சர்வைவ் ஆகணும்னா. சோ உங்களுடைய பெற்றோர்களும் நீங்க அவங்க படுற கஷ்டத்தை நீங்க படக்கூடாது அப்படின்றத எல்லா பெற்றோரோட நினைப்பு. பெற்றோர்கள் திரும்ப திரும்ப சொல்றது அவ்வளவுதான், நான் வந்து கஷ்டப்படுறேன், இப்படி நான் இந்த வேலைக்கு போயிட்டு வரேன், அந்த வேலைக்கு போயிட்டு வரேன், நான் வந்து இவ்வளவுதான் சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்னுடைய எளிய சூழல்ல என்னால இவ்வளவுதான் ரீச் ஆக முடியுது, ஆனா என் குழந்தை உலகையே ஆளணும்னு நினைப்பாங்க. எந்த பெற்றோரும் அதற்கு குறைவாக கனவு காண்பதே கிடையாது. எல்லா பெற்றோரும் என்ன நினைப்பாங்க? இந்த உலகத்தை ஆளணும் என் பிள்ளைதான் அப்படின்னு நினைப்பாங்க. உலகத்தை ஆளுவதுன்றது ஆளுறதுன்றதுக்கான லிட்டரல் மீனிங் இல்ல. எந்த துறையை என் குழந்தை தேர்ந்தெடுக்குதோ அந்த துறையில என் குழந்தை சிறந்த குழந்தையா இருக்கணும்ன்றதுதான். சோ எல்லா குழந்தைகளும் நீங்க எந்த துறையை செலக்ட் பண்ணாலும் அதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா நீங்க தான் அதில் சிறந்தவர்ன்ற பேரை வாங்கணும். அந்த நோக்கத்தோட செயல்படுங்க. கல்வின்றது மகம் பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப சொல்றோம். நம்மளுடைய அரசும் அதுக்குதான் நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்து நமக்கு அதை கொடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு பிராக்டிகலா இப்ப நீங்க பாலிடெக்னிக்ல யாராவது குழந்தை படிக்குதுன்னா பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், கம்பெனிக்கு கூட்டிட்டு போறோம். ஒரு கம்பெனில என்ன பண்றோம், நீங்க படிக்கக்கூடிய அந்த ஒரு ஃபிட்டர் கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஃபிட்டிங் அங்க எப்படி எக்யூப்மெண்ட்ல பண்ணுவீங்கன்னு செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். உங்களுக்கே வந்து நிறைய கம்பெனிஸ்ல இருந்து அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு கொண்டு வந்து நாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். நான் முதல்வன் திட்டத்தின் கீழே நீங்க அதுக்கு வந்து விடை கண்டுபிடிங்க, இதை எப்படி எளிமையா செய்யலாம், அந்த கம்பெனிக்கு இது செய்ய முடியல அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து நீங்க அதுக்கான ஒரு கண்டுபிடிச்சு கொடுங்கன்ற வாய்ப்பு அரசு கொடுக்குது. அதற்கான நிதி உதவியும் அரசு வழங்குது. சோ இப்படி எல்லா வகையிலுமே ஒரு படிப்பு முடிச்ச உடனே கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான அனைத்து திறனையும் வளர்க்க வேண்டும்ன்றதுதான் நான் முதல்வன் திட்டம் நம்ம மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டிருக்கு. அதனால எல்லா வகையிலும் அரசு உங்களுக்கு உறுதுணையா நிக்குது. ஹாஸ்டல் வேணும்னா ஹாஸ்டல் கொடுக்குறோம், வீட்டுல இருந்தே படிக்க முடியல, குடும்ப சூழல் பிரச்சனை இருக்கு எனக்கு அப்படின்னா, ஏன்னா வீட்டுல நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அது யாரும் இல்லைன்னு சொல்லல. அந்த காலத்தை விட இந்த காலத்துல பிரச்சனைகள் அதிகமாக தான் இருக்கு. யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்தா தயவு செய்து வாங்க, நாங்க ஹாஸ்டல்ல சேர்க்கிறவங்கள. அரசு வந்து 3 வேளை சாப்பாடு கொடுத்து உங்களுக்கு 4 செட் யூனிஃபார்ம் கொடுத்து உங்களுக்கு சோப்பு பவுடர் எல்லாமே ஹாஸ்டல்ல கொடுக்குறோம். அந்த அளவுக்கு ஹாஸ்டல்லையும் ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். சோ கல்வி கற்பதற்கு எந்த வகையிலும் நான் பள்ளியில் போய் சேர முடியலன்றது காரணம் யாராலுமே எனக்கு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சூழல் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சோ கல்வியை தயவு செய்து எல்லா குழந்தைகளும் ஆர்வமாக படிங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் இந்த ஆர்வம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஜெனரலா இதெல்லாம் சொன்னேன் உங்ககிட்ட. ஏன்னா நீங்க எல்லாம் எல்லாமே வெற்றியாளர்கள். நீங்க சிறந்தபடியா படிச்சனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் ஒவ்வொரு இதுக்கும் சொன்னாங்களா, கேட்டகரிக்கும் 5000 ரூபாய் 3000 ரூபாய்ன்ற மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. சோ முதல்ல வந்து நீங்க இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணவங்க எல்லாருக்கும், இந்த வெற்றியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் மென்மேலும் இந்த இடத்துல இருந்து நீங்க இந்தியாவின் சிறந்தவர்கள், இந்தியாவுக்கு பெருமை தேடி தர வேண்டும், தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடி தர வேண்டும். அதுதான் உங்க எல்லாருக்கிட்டையும் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை. இதை நீங்க ஒவ்வொருவரும் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருவரும் வேற வேற துறையை செலக்ட் பண்ணுவீங்க, இல்ல ஒரே துறையில இருந்தாலும் நீங்க சிறந்தவர்கள் நிரூபிக்கணும். உங்களுக்கு இந்த ஊக்கம் இன்னைக்கு கொடுக்குறாங்க கனரா பேங்க்னா எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, நீங்க வந்து நீங்க பிறந்த மண்ணை பெருமைப்படுத்தணும். பெருமையாளர்களை உங்களை நாங்க பாக்கலாமா? நாளைக்கு நாங்க இந்த ஸ்காலர்ஷிப் கனரா பேங்க்ல வாங்கினோம் மேடம், நீங்க அன்னைக்கு வந்திருந்தீங்க, நாங்க இன்னைக்கு இந்த துறையில நிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். அந்த பெருமை தான் வந்து நீங்க வந்து கனரா பேங்க் திரும்ப கொடுக்கறதும், உங்க பெற்றோர்களுக்கு நீங்க திரும்ப கொடுக்கறதும், இந்த சமூகத்துக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயமும் கூட. சோ இந்த இவ்வளவு குழந்தைகளையும் ஊக்கப்படுத்தி அனைத்து பெற்றோர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்க குழந்தை இன்னைக்கு உங்களை ஒரு சபையில தலைவலிருந்து நிக்க வச்சிருக்காங்க.
அதுக்கு உங்களுக்கு பெருமைகள், உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். தொடர்ந்து ஆசிரியர் பெருமக்களால மட்டுமே அடுத்த ஒரு சமூகத்தை சிறப்பா உருவாக்க முடியும். ஆசிரியர் பணின்றது சாதாரண பணி இல்ல, சவால்கள் அதிகமாக நிரம்பிய பணி. அதுல நீங்க ஆசிரியர்களா இருந்து இவ்வளவு தூரம் இந்த குழந்தைகளை கொண்டு வந்திருக்கீங்கன்றது கண்டிப்பாக பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். உங்களுடைய கடின உழைப்புக்கு என்னுடைய நன்றிகளை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். எல்லா வெற்றியாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை திரும்ப தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ரெண்டு வாடகை வாங்கி கொடுக்கணும்பா, மறந்துடாதா. நெக்ஸ்ட் மேடம் பழனி சொல்லியா. சார் நீங்க ஓகே மேம். ஓகே மேம். ஓகே மேம். பாய், கை தூக்காங்க பாய். போதுங்க எங்களுக்கு